வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்களின் கண்காட்சி கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. காவலர் என கூறி தொடர் திருட்டில் ஈடுபட்ட தமிழக நபரை போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முறை, புதுச்சேரி தொழில் வர்த்தகத்துறை, மாவட்ட தொழில் மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கவர்னர் கைலாசநாதன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் சரத் சவுகான், தொழில்துறை செயலர் ஜவஹர், MSM அமைச்சக விஸ்வகர்மா திட்ட இயக்குனர் டாக்டர் ரமேஷ் யாதவ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் அரங்குகளை பார்வையிட்டார். கண்காட்சியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் மற்றும் விஸ்வகர்மா தொழிலாளர்களின் கைவினைப் பொருட்கள் காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. 160 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கலைஞர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மரில் அவசர மருத்துவர், தொழில்நுட்ப வல்லுநர், சவக்கிடங்கு உதவியாளர், குடல்வாய் பாதுகாப்பு முறை, இரத்த சேகரிப்பு ஆகிய சான்றிதழ் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. படிப்பு காலத்தில் மாதம் ரூபாய் 300, பயிற்சி காலத்தில் மாதம் ரூபாய் 3713 வழங்கப்படும். விண்ணப்பங்கள் வரும் 8ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் படிப்புக்கான நேர்காணல் வரும் 13ஆம் தேதி காலை நடைபெறும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவலர் என கூறி தொடர் திருட்டில் ஈடுபட்ட தமிழக நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் பைக் திருட்டு அதிகரித்து வந்த நிலையில் முக்கிய பகுதிகளில் உள்ள CCTV பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மர்ம நபரை தேடி வந்தனர். அதன் பேரில் பிம்ஸ் மருத்துவமனை அருகே பைக் திருடிய நபரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் விருத்தாச்சலத்தை அடுத்த சின்ன காப்பாங்குளத்தை சேர்ந்த சிவராமன் என்பதும், அவர் போலீஸ் என கூறிக்கொண்டு பார்க், கடற்கரை பகுதியில் தனியாக இருக்கும் காதலர்களை மிரட்டி பணம், நகைகளை பறித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கடந்த 2021ஆம் ஆண்டு கிரும்பாம்பாக்கம் கடற்கரையில் காதலர்களிடம் இருந்து 5 சவரன் நகையை பறித்துள்ளார். தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடியதும் தெரிய வந்துள்ளது. பைக் திருடும் போது காரில் வந்து அந்த காரை நிறுத்திவிட்டு பைக்கை திருடிச் சென்று பின் காரை எடுத்துச் செல்வதும் தெரிய வந்துள்ளது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிவராமனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் திருட பயன்படுத்திய கார், ஒரு பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் பூக்கொடை ரமேஷ் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது. விபத்துகளால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே. இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது. இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென் கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கொடை ரமேஷ் ஏற்பாட்டில் தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கண்ணபிரான், திருவரசன், ராமதாஸ், சம்பத், ராஜ்குமார், ராஜ் பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கொடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நீ ஏன் அவசரப்பட்ட? இப்போ 2 பேருமே டக்கு டக்குன்னு அவசரப்பட்டீங்க.
ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதிராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய்ஜே சரணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு ரூபாய் 8,34,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும் கருமக்காரிய கொட்டகை ரூபாய் 3,39,000 மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிராவிடர் நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிராவிடர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன், பாலச்சந்திரன், மனோ, அஜித், ஸ்டீபன், மைக்கேல், மணிமாறன், பிரகாஷ், செல்வநாதன், ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜே.கே. மக்கள் நல அறக்கட்டளை மற்றும் ஜே.கே. இரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி ஏசி டாக்டர் புரந்தரதாசன் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஜே.கே. மக்கள் நல அறக்கட்டளையின் நிறுவனர் ஜே.கே. ராகவன் முன்னிலை வகித்தார். இந்த மருத்துவ முகாமில் கண் மருத்துவம், பல் மருத்துவம், இரத்த பரிசோதனை, இசிஜி, பிபி உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் வழுதாவூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் 100 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை ஜே.கே. மக்கள் நல அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் தனலட்சுமி, விஜய், வினோதினி, கோகுலா ரமணி, கோதர்ஷனன் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாகவும் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் 2024-2025 நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும், அதைத் தொடர்ந்து 2025-2026 நிதி ஆண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லாத தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் உட்பட 3 பேரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பழனி, எம்டிஎஸ் ஊழியர் குப்பம்மாள் மற்றும் தங்கமணி ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பணி நிறைவு பெறும் அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு இயக்குனர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் 3 பேரின் பங்களிப்பு மிக சிறந்ததாக அமைந்தது என்றும், இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என தெரிவித்தார். வயதுக்குதான் ஓய்வு கிடைத்துள்ளது என்றும் மனதிற்கு இல்லை என்ற இயக்குனர், மகிழ்ச்சியுடன் உங்களது நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிடுங்கள் என்று குறிப்பிட்டார். ஒரு மாதிரி கவலைப்படுறாங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ, ஐயோ இன்னும் நம்ம இத்தனை நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இதே சந்தோஷம் உங்களுக்கு நீடிக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பம் இருக்காங்க, உங்கள் குடும்பத்தார்கள் உங்களை பார்த்துக்குவாங்க. அதை விட உங்களுக்கு பெரிய விஷயம்னா அரசாங்கம் இருக்குது, உங்களுக்கு பென்ஷன் இருக்குது, மாதம் 20,000 25,000 கிட்ட. அதனால் உங்களுக்கு என்றைக்குமே அந்த இது உங்களுக்கு குறையாது. உங்களுடைய சந்தோஷம் நீடிக்க எல்லாம் உள்ள இறைவனை நான் திரும்ப வேண்டிக்கிறேன்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கிடம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் எம்எல்ஏக்கள் பாடல், அனந்தராமன், கார்த்திகேயன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் விக்னேஷ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் அமுதரசன், புஷ்பராஜ், ராகுல் காந்தி பேரவை செயலாளர் அசோகன், தயாளன், பிரபு மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கோவிந்தராஜ், குமரன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி, டாக்டர் விஜயகுமாரி, சாந்தி, தொழில் முனைவோர் பிரிவு சுகுமாரன், ஆனந்த், செல்வம், பத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதுநிலை மாணவர் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் திருத்தியுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை அகில இந்திய மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என தெரிகிறது. அடுத்த கல்வியாண்டில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு மத்திய அரசின் மருத்துவர் மாணவர் சேர்க்கை கமிட்டி மூலம் நடைபெறும். இதன் மூலமாக மாநில யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்து புதுச்சேரி மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட இரவு 8 மணி வரை பள்ளி நடத்துவதும் வாரம் விடுமுறை நாட்களில் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 வரை பள்ளிகள் இயங்க வேண்டும் என விதிமுறைகள் உள்ள நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தக்கூடாது என கல்வித்துறை அறிவித்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் தியாகி வி. துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சத்யவாணி வரவேற்றார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவ படத்தை திறந்து வைத்து பேசினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சலீம், நிர்வாகிகள் சேது செல்வம், அபிஷேகம், சுப்பையா, சுகதேவ், வக்கீல் கார்த்திகேயன், திமுக நிர்வாகிகள் சீதாராமன், சக்திவேல், சிவசங்கர், முருகதாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தியாகி வி. துளசிங்கத்தின் மகன்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கீதாநாதன் மற்றும் தேசிகன் அனைவருக்கும் நன்றி கூறினர். மீண்டும் முதன்மை செய்திகள். பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்களின் கண்காட்சி கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. காவலர் என கூறி தொடர் திருட்டில் ஈடுபட்ட தமிழக நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.